ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுருசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 16 முதல் செப்டம்பர் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா? பாருங்கள், ராசிநாதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் 10ஆம் இடம் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் சந்திர பகவான். ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால அவர் செய்யக்கூடிய தீய பலன்களுக்கு மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி சூரியனோ 2இல் குரு பார்வையில் இருக்கிறார். 9இல் ராகு பகவான். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சூப்பராகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதாவது 11இல் குரு இருந்து நல்ல வருமானம், ரெட்டிப்பு வருமானம் வரும், சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்திற்கான ஒரு வாரம் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. நண்பர்கள்கிட்டையும் உறவினர்கள்கிட்ட முதல்ல குடும்பத்தில், அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை நல்லா பிரிப்பார் இந்த சனி பகவான். இப்போ குடும்பம் பிரியணும், கணவன் மனைவி பிரியணும், உங்கள் ஜாதகத்தில் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டம் இவர் அந்த பணியை செவ்வனே இப்போ செய்வார். எல்லாரும் பிரிய மாட்டாங்க, பிரியணும்னு இருக்கிறவங்க தான். பட் இருந்தாலும் சண்டை சச்சரவு எல்லாருக்கும் வருமில்ல, வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. 3ஆம் இடத்து அதிபதி புதன் உச்ச நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் இருக்கார், கேது இருக்கார், சூரியன் கடைசி 5 நாள் உங்களுக்கு அங்கே தான் இருக்கார். இந்த வாரத்தில் 5 நாள் 6 நாள் அங்கே தான் இருக்கார். இப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. அற்புதமான ஒரு வாரம். எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு சிலர் வீடு விற்கணும், நிலம் விற்கணும், மனை விற்கணும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அது இந்த நேரம் நல்ல விலை போகுமா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான விலை போகும். சிறப்பான காலம். அதை விற்றுட்டு நீங்கள் பூர்வீகத்தில்
நீங்கள் உங்கள் சொத்தை வாங்கலாம், இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், ஏதாவது செலவு பண்ணுவீங்க, இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. 5ஆம் இடம் சொன்னாலே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அழகாக உங்கள் சொத்து பிரிச்சிக்கலாம். மற்றபடி 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது இந்த சிறப்பு. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து பேதங்கள் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் கிடைக்கும். எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதாவது 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருக்கிறதால எந்த ஒரு தீய பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படாது. மாறாக நல்ல பலனே கிடைக்கும். இருந்த போதிலும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வ சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி உங்களுக்கு ராகு பகவான் 9ல் இருக்கிறது. தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் வெளிநாட்டு பயணம் போகிறவங்க தாராளமாக போகலாம். அங்கே போய் அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் இங்கிருந்தும் பண்ணலாம், இல்லை அங்கே போய் நீங்கள் எதுனா பிஸ்னஸ் பண்ணாலும் சிறப்பாக அமையும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சொந்த தொழில் பண்ணாலும் சரி, இல்லை உத்தியோகத்துக்கே போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. சின்சியாரிட்டி, டெடிகேஷன், அதாவது நிர்வாகம் என்ன சொல்கிறதோ இல்லை உங்கள் சக ஊழியர்கள் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதுபடி கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதுங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்கள் உழைப்பு போடுறீங்கன்னா அப்போ 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால், குரு இருக்கான்னு சொன்னால் அப்போ 11ஆம் இடம்னு நல்ல வருமானம், ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 16, 17, 18 சந்திராசிரம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.